வராட்டமா போச்சு, போர்க்களமா போச்சு. அடிச்சு விடு, நீ தலையாச்சிட அது இருக்கு. நீ அடிக்க அடிக்க போர்க்களம் குபு குபுன்னு கை விட்டேன் இங்க சூத்தி இங்க வாய் பண்ணுங்களா இருக்கும். வாய் இங்க வா இங்கே வாய் இங்க ஐயா பொட்டை இல்ல நான் கூத்து குடுத்து வாய புண்ணாச்சு வாய குடுத்து கம்மியா இந்த தலைக்கு என்ன போடுற ஏன்டா இப்படி இருக்குது அலமடமா என் தலை பத்தி பார்த்தா முன்னாடி சுத்தி விட்டுக்கிறாங்க கோய ஆட இல்லைங்க முன்னாடி சுத்தி விட்டுக்கிறாங்க சுத்தி விட்டுருக்காங்க என் கை நம்ம சுத்தி விட்டுக்கிறாங்க எனக்கு மயில் குத்தி கால் வாங்க போறாங்க மயில் குத்தி கால் வாங்க ஒழுங்கா சொல்றான் அதான் மயில் குத்தி கால் வாங்க போறாங்க காது குத்தி மயில் வாங்க போறாங்க அத சொல்றத விட்டுட்டு மாத்தி சொல்றேன் ரெண்டாங்கட்ட ராவுகாலங்க ராவுகாலம் குடுவாய் யாரோ குத்தில கை விடுறா ஏய் ஈசபுத்துல கை விட்டா அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா எல்லாம் அச்சிங்க அர்ப்பணி ஐயா என்னதான் போட்டு காசு தான் கேட்டேன் ஐயா தலைக்கா தலைக்கு என்ன பண்ணுங்க நான் போடுவது மீரா சப்போ சிக்ஸ் சப்போ சிக்ஸ் ஷாம்பு ஆமா ரெண்டு போடுவேன் அதனால தான் முடி சிக்கு புசி நடக்குது ஐயா என்ன போடுறாரு ஏர் ஆயில் உள் ஆயில் செம்மண் ஆயில் ஐக் ஆயில் களிமண் செம்மண்ணு மிளகாத்தூள் கிருஷ்ணாலு எல்லாம் போட்டு கசக்க எல்லாம் தலை அப்படியே பல 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 நாலு வீட்டுக்கு போய் பாமாயில் போட்டு பாமாயில் போட்டு கசக்கனா அப்படியே பிச்சு பிச்சுன்னு பிடிச்சிக்கிட்டாரு எவ்வளவு நேரம் நீ அடிமா நிக்காத அவன் நெக்கி போறான் அது போல நீ நெக்கி போற நரம்பு இழுக்குது அந்த நரம்பு மீண்டும் தளரணுமா தளரணும்னா சுருக்கமாக சொல்லப்பட்ட விரலை காமிச்சா நீ ஆட்டாது யாரு ஆட்ட போறா பாராட்டுங்க நல்வாழ்த்துக்கள் சீரும் சிறப்புமாக இருக்கிறது என்ன பக்கத்துல ஒரு வாசனை ஒரு மாதிரியா வருது என்ன சமாச்சாரம் இந்த சிக்கு நான் செய்யும் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மந்திரி மகோதரன் என்றால் அது மட்டும் கிடையாது தேவர் மூவர் திக்கு பாலர்கள் சாமி குருவே விண்ணப்பத்தை கேளுங்க சாமி காய் கழுத்துல அச்சந்த வயிறு பணத்தை ஐயா சொல்லிட்டு நான் போன செத்துட்டேன் அது நாங்க ஏறில இல்ல நீங்க சொல்லுவது அது மாதிரி இருந்தது எப்படி ஓட்டனா ஒரு உச்சிருப்பாடு ஓட்டணும் எப்படி தேவர் எப்படி நம்ம கொடுத்த ஒத்த கதை சொல்றாங்கன்னா அந்த கதையை சந்தோஷமா கேட்கணுமா ஆச்சரியமா இனிமேல் கீழே விழும் இனிமேல கீழே விழும் ஐயா அடிக்காது வேற எங்க அடிப்பாங்க
நான் சிரித்தால் நான் சிரிப்பேன். நான் ஓடினால் நான் ஓடுவேன். நம்ம சேர்ந்தா நான் பஸ் ஏறுவேன். ஏய் நான் உட்கார்ந்தா நான் உட்காருவேன். நான் செத்தா நான் சாக மாட்டேன். ஓய். நான் சாப்பாடு ஏன்டா பண்ணி தாத்தா? ஏண்டாப்பா ஏன்டா எப்பா? எதுக்குடாப்பா என் மொண்டாட்டி ஒரே ஆம்பிடியா? மத்தவங்கள வலு வச்சு பார்க்கணும். அப்போ வலுக்கு புடிச்சு பாக்குறோம் நீ இல்ல, அது பதி வச்சு பார்த்தா ஊரோட வழக்கு பிடிச்சா பார்த்து வரணும். டேய் என்னுடைய வீரமே படி ஐயா உங்களுடைய வீர சம்மா தள்ள முடியுமா? சொல்றா. சரி வந்து சிங்க குட்டி. கரத்தவ நடக்குது வேகம். பாய் வதிலே புலி குட்டி. ஓடு வதிலே மான் குட்டி. பால் குடிப்பதே பசு கண்ணு குட்டி. குட்டி. சுடுறதுல பன்னி குட்டி. பன்னி ஆச்சுமா? பண்ணியா? நான் பண்ணி. இல்ல, தவறா நினைக்காத. ஒரு பன்னி வருஷத்துல 10 குட்டி போடும். 10 குட்டில 9 குட்டி செத்து போனா மிஞ்சி இருப்பது எத்தனை? ஒரு குட்டி அந்த 9 குட்டி பால் அந்த ஒரு குட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கொலு 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 அனுமாரி. யாரு அனுமாரு அனுமாரி நீங்க. ஏண்டா இந்த தென்னிலங்கையில கட்டு கடங்காத காலை நானு தோளம் போட்டா விட்டுக்கிறாங்க இல்ல, நீ ஆச்சரியமா ஓடலையா அது பார்த்தா? அது மட்டும் கிடையாது. பெருமை ஆட்டு வாயில் உங்க பேரு, மாட்டு வாயில் உங்க பேரு, குஞ்சு கோய் வாயில் உங்க பேரு, குஞ்சு வாயில் உங்க பேரு. தப்பா நினைக்காத. கோயிக்குத கோய் என்ன போறோம்? முட்டை போறோம். அந்த முட்டை என்ன பண்ணுவாங்க? முட்டையில ஆழ்த்து வச்சு குஞ்சு பொரிக்கும். அவிச்சு அவிய வைப்பாங்க. ஆவிச்சில ராவா பொரிச்சு வைப்பாங்க. எடுத்து அவிய வைப்பாங்க. 25 கோழி முட்டை போடும் ஆமா. அது அவிச்சு ஆவிச்சில அபியத்துல வைப்பாங்க. எடுத்து அவிய வைப்பாங்க. வச்சு உடனே 22 நாள் பொறுத்து அந்த முட்டையில குஞ்சு வருது. அது கூட என்னுடைய பெயரை கேட்டால் ஆமா. விடுவிடுத்த ராகபோல் கிடு கிடுன்னு. என்ன விடுறீங்களா இங்க மட்டும் கொடி கட்டி பாருங்க. போய் பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல ஊடா பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தேன். அதை விட பாத்ரூம்ல ஒருத்தவங்க வேற சொல்றான். லவுசர் தட்டில கைச்சு நீ உக்காந்து ராவணேஸ்வரனே தெய்வம்னா அப்பதான் ஈஸியா போடும். அதுக்கு ஏன் போய் சொல்லணும்? ஐயா பேர எங்க பாத்ரூம்ல சொல்லுவான். எப்படி சொல்லலாம்? அப்படின்னா சுருக்கமா சொல்ல போனா அங்க போறவங்க கூட என் பெயரை சொல்லிட்டு தான் போறான் அது ஈஸியா போட போறோம். தேவ பாலர்கள் அனைவரும் தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரனுடைய பெயரை புரிந்து கொண்டு வருகிறேன். தேவர்கள் மூலம் படித்து கொடுத்தாரு.